அனைவருக்கும் எனது வணக்கங்கள். சுதா பாவாடை தவணி போட்டதுலேருந்து எனக்கு தெரியும். நேற்று ஒரு இடத்துல வாய்ச்சி இன்னைக்கு தொண்டை கட்டிக்கிடுச்சு, தவுள் வாய்ச்சி தொண்டை கட்டிடுச்சு. அது நம்ம பாலமுரளி கிருஷ்ணா நீங்க தவில பாடுற மாதிரி வாசிக்கிறீங்க. அதாவது அது பாலமுரளி சொன்னார், கரெக்டாக சொன்னேன். அது எனக்கு தெரியாது, நீங்கள் தானே சொல்லணும். சுதா ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்து தெரியும். அப்போவே இந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த பாட்டு விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், இசை ஒரு தெய்வீகமானது. அது உங்களுக்கெல்லாம் தெரியாததை நான் சொல்லலை. அதனால தான் சரஸ்வதி கையில் வீணை, கிருஷ்ணர் கையில் ஃப்ளூட்டு புல்லாங்குழல், சிவன் கையில் உடுக்கைன்னு சொல்லுவாங்க, உடுக்குன்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணுக்கிட்ட சங்கு, நந்திகேஸ்வரர்கிட்ட மத்தளம், நாரதர் முனிவர்கிட்ட தம்புரா, நடராஜர் நாட்டிய கோலத்திலேயே இருக்கார். அப்போ இசையும் நாட்டியமும் எவ்வளோ முக்கியங்கிறது எப்போவோ சொல்லியாச்சு. என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, கர்நாடக சங்கீத கச்சேரிக்கு கூட்டமே வர்றதில்லைங்குப்பாங்க. இதை விடவா கூட்டம் வேணும்? கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க, வைக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. அதுக்கு ஒரே காரணம், சினிமா பாட்டு வச்சாதான் கேட்கறதுக்கு வர்றாங்கங்கிறாங்க. அப்படி இல்லை. சோ ராமசாமி அவர்கள் எங்களுடைய விழாவில் பேசும்போது, சுதாவும் அன்னைக்கு இருந்தது, அவர் பேசும்போது சொன்னார், சினிமா கச்சேரிக்கு வர்ற கூட்டம் இதுக்கு வரக்கூடாதுன்னார். இப்படி பேசியிருக்கார். ஏன்னா அந்த மாதிரி கூட்டம் வந்தால் வித்வானும் கட்டு போயிடுவாங்களா, அந்த சங்கீதமும் கட்டு போயிடுமா. அது மாத்திரம் இல்லை, அவர் ரொம்ப ரொம்ப பெரியவர். அவர் அரசியல் பத்திரிகையாளர் மட்டுமில்லை, மிகப்பெரிய மேலை. ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரிக்கு போகிறதுக்கு முந்தி இருந்ததை விட போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அங்குலமாவது ஒரு மனிதன் உயர்ந்த மனிதனாகிறானோ. அதுக்காகவும் நான் வந்தேன். இதை கேட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்மளும் கொஞ்சம் உயர்ந்த மனிதனாக இருக்கிறோம். இதுதான் உண்மை. எங்க நகை கடைக்கு கூட்டம் கம்மியாக தானே இருக்கும், ஜவுளி கடைக்கு தானே கூட்டம் கூட இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஜவுளி வியாபாரமா? நகை கடைக்கு எப்படி கூட்டம் ஜாஸ்தியாக வரும்? சொர்ண கடைக்கு, ஜுவல்லரிக்கு கம்மியாக தான் வரும். இந்த ஜவுளி கடைக்கு தான் கூட வரும். 100 ரூபா எடுத்துகிட்டு போய் அங்கே ஏதாவது ஒரு பனியனாவது எடுத்துடலாம். திருப்பூர் பனியனாச்சு, இது 100 ரூபா எடுத்துகிட்டு போய் அங்கே நகை கடையில் என்ன பண்ண முடியும்? நிறைய பேசணும். இந்த மாதிரி ரொம்ப அழகாக எனக்காகவே மிசிரத்தில் தண்ணி விட்டியோ, வேறு மாற்றிருந்திருப்பேன். என்னை பார்த்த உடனே சொல்கிறாங்க, சுதா பாடுற மாதிரி தான் அது இருந்தது. எனக்கு கொஞ்சம் லயம் தெரியும், ரொம்ப தெரியாது, கொஞ்சம் தெரியும். எல்லோரும் ரொம்ப தவுள் ரொம்ப பிரமாமாக வாசிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. தவுள் எனக்கு ஓரளவு தெரியும், தவுளுக்கு என்ன நல்லா தெரியும். அது பாட்டில் நான் சில இடங்களில் மயங்கி போயிருக்கேன். நான் இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன். நான் பழனிக்கு வந்தோடனே சரி இன்னைக்கு சுதா கச்சேரி அவசியம் போகணும் அப்படின்ட்டு வந்தேன். அதோட பாட்டை பற்றி கேட்கவே வேண்டாம், ஒவ்வொரு நாளும் புதுமையாக தான் இருக்குது. ஞானம் கொட்டி கிடக்கிறதில்ல, அப்படிப்பட்ட ஒரு ஞானம். நான் எல்லாத்தையும் பாராட்டி பேசிட மாட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாக பாண்டாடாம்மா. மிசரச்சாப்பில் கீர்த்தனையும் அப்படி, கிருதியும் அப்படி. அதில் கொஞ்சம் லயத்தில் இதுக்கு மேலே என்ன வேணும்? லயம். சில பேருக்கு நான் லயம் போடலன்னு சொன்னால் அவங்க எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. லயம் நினச்சிக்கிட்டு நான் லயம் போடுறேன்னு தான் சொன்னேன், லயம்னு லெமனை குடிச்சிடுறாங்க. இது உண்மையிலேயே சத்தியமான லயம். ஆலயம், மனோலயம், ஸ்வரலயம், குவலயம் எல்லாம் அற்புதம். அற்புதம்டா. அதாவது ராகபாவம் அதுக்கிட்ட நிறைஞ்சது. இதை மட்டும் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். ராகபாவம், சாகித்ய சுத்தம், சுருதி ஞானம். ராகபாவம்னா சுருதி ஞானம், ஆதார சுருதி. ராகபாவம், சாகித்ய சுத்தம், மொத்தமாக லய ஞானம் எல்லாம் சேர்ந்து உள்ள ஒரு சுதா தான். சுதா ரகுநாத் தான் இப்போ இருக்கிறதில்ல.
ஏன்னா அந்த வழி அவங்க குரு அப்படி, அவங்க குரு வந்து என்னை பற்றி என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் தான் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்ததான் எனக்கு இன்னைக்கு விலையை பற்றின நிற்கிது. ஆமாம், ரொம்ப உனக்கு ரொம்ப நானும் சேர்ந்து நன்றி சொல்கிறேன்டா. அற்புதம், இப்படியே பாடிக்கிட்டு இன்னும் இதை விட இன்னும் நல்லா பாடு. எல்லாம் ஆண்டவன் அருள் புரியட்டும். வயலின் இந்த பாட்டை கெடுக்காமல் வாய்ச்சாவே வயலின் நல்ல வயலின். இல்லை, குன்னக்குடியை நானும் சேர்ந்து 3436 கச்சேரிகள் பண்ணியிருக்கோம். இந்த திருப்பூர்லேயே ஒரு 100-120 கச்சேரி பண்ணியிருக்கோம். சபா, கோவில், கல்யாணங்களில். இந்த ரத்னம் செட்டியாரெலாம் வந்திருக்காரு, அவரெல்லாம் நிறைய கேட்டவர். நம்ம ராமநாதனுடைய அப்பா ராமச்சந்திர ஐயர்னா நிறைய வந்திருக்காங்க. லோகநாதன்லாம் வந்திருக்காரா, நிறைய. அது ரொம்ப ரொம்ப அனுசரணை. இவங்க பேர் என்ன? என்சி மாதவ். ஆந்திராவா? இருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸ் ஆச்சார். அது ஃபஸ்ட் கிளாஸ்னால் அதை ஃபாலோ பண்ணுறது. மிருதங்கம் சொல்லவே வேண்டாம். என்ன பாட்டுக்கு எவ்வளோ பக்குவமியா. சுதா பாட்டுக்கு நீ வாய்ச்ச, ஓம் பாட்டுக்கு நீ வாசிக்கல. சுதா பாட்டுக்கு வாய்ச்ச, ஓம் பாட்டுக்கு நீ வாய்ச்சிடல. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நிறைய பாலக்காட்டு மணி மாதிரி நீ வாசிக்கணும். வரணும், வந்துடும். கடம் இப்போ எல்லாமே இந்த லேடிஸு கச்சேரிக்கு கடம் இல்லாமல் யாருமே இப்போ வரமாட்டேங்கிறாங்க. அது என்னென்னா, அந்த காலத்தில் இந்த பானையில் தான் தண்ணி தூக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் பாத்திரங்கள்லாம் வந்தது. ஆமாடாம்மா, நம்ம இந்தியாவில் தான் மூங்கிலிலும் இசை பிறந்தது, பலாமரத்திலும் இசை பிறந்தது, மண் குடத்திலும் இசை பிறந்தது. வேறு எந்த நாட்டிலையுமே அது கிடையாது என்பதை தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவருக்கும், எனக்கு பொன்னாடி அணிவித்த சண்முகானந்த சபா அவர்களுக்கு அனைவருக்கும், அதை சார்ந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து இத்துடன் என் உரையை நிறைவு செய்வது நல்லது என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.